ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் வரும் வாரத்துடைய ப்ரமோ பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பையன் போய் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா காவேரி, அவங்க வந்து நான் வீட்டில் கலந்து பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க டீ கடையிலேருந்து. இவர் அடுத்த நாள் வந்து கால் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும் காவேரி கிட்ட. என்னாச்சு, நாளைக்கு போய் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி நேற்றுக்கு உங்கள் ரிலேஷன் வந்தாங்க இல்லையா, உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து உங்களை பிடிச்சி தான் இருந்தது. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்து சொல்லலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்தில் அதனால் உங்களுக்கு நான் கால் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பையன் வந்து சொல்லுவார் கார்த்திக்கு. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னது அப்படின்ற போது தான் இவங்க ஒரு விஜய் பேசுனதும் சாரதா பேசுனதுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவளுக்கு வந்து அடிமையாக தான் வாழணும், உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பார். எங்கள் அம்மாவா அப்படி சொன்னாங்க? ஆமாங்க, உங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். இவங்க சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் சாரதா கிட்ட தான் போய் கேட்டு, அம்மா என்ன பண்ணுறீங்க வா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. கேட்டுட்டு நீ நேத்திக்கு ஃபோன் பண்ணி பேசினியா அந்த கார்த்திக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லடி அப்படின்னு, இப்போ என்கிட்ட பொய் சொல்லாதம்மா, இப்போ எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருக்கிறியே, உனக்கு வெக்கமாக இல்லையா, உண்மையிலே நீ என்னை பெத்தவளா நீ அப்படின்ற மாதிரி தான். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் தான் எந்த ஒரு அம்மாவும் நினைப்பாங்க. ஆனால் நீ வந்து என் வாழ்க்கை நாசமாக போகணும் வீணாக போகணுன்னு தான் நீ நினைக்கிறேன்னா, உண்மையிலே என்னை பெத்தையான்றது எனக்கு தெரியல, எனக்கு உன்னை பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது, தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. சாரதா வந்து இதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டே என்ன பண்ணுவாங்க, அமைதியாகவே இருந்திருப்பாங்க. இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இல்லைன்னா இவங்க உள்ளார எதை பேசிட்டு உள்ளார போகிற மாதிரி இருக்கும். சாரதா வந்து அதுக்கப்புறம் வீட்டில் காணோம் அப்படின்ற மாதிரி தான் தேடுவாங்க. உடனே வந்து காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஈவினிங்லேருந்து அம்மாவை காணோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் வந்து பார்க்குறேன், இன்னும் 10 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லிவிட்டு காவேரி வீட்டுக்கு கிளம்பி போவார். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நடந்த விஷயத்த கேட்டுட்டு சாரதாவை தேடுற விஷயத்த வந்து பார்ப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.